சென்னை திருவொற்றியூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், தற்போது கடற்கரையோரம் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக கரையோர மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? பாலா, தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த திருவொற்றியூர் எண்ணூர் பகுதியில் தற்போது கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த மொன்டா புயல் காரணமாக வங்கக்கடலில் தற்போது இந்த புயல் காற்றை ஒட்டி இங்கு கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடங்களை நோக்கி கொண்டு செல்லும் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அரசு சார்பில் இந்த புயல் எச்சரிக்கை என்பது அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களில் இருப்பதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த எண்ணூர் பகுதியில் கடல் அலை அதிக அளவு சுமார் 5 முதல் 6 அடி உயரத்திற்கு அதிகரித்து இந்த அலையோடைய ஆக்ரோஷமாக கடற்கரையை மோதி வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு கொட்டியிருக்கக்கூடிய அந்த தூண்டில் வளைவு என சொல்லக்கூடிய அந்த கற்களை எல்லாம் அந்த கடல் அலை எப்படி மோதி கொண்டிருக்கிறது பார்த்தாலே தெரியும். அதிக அளவு கடல் சீற்றம் காணப்படுவதன் காரணமாக கடற்கரையோரம் மக்கள் யாரும், பொதுமக்களோ வேறு யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடற்கரையோரத்திற்கு இந்த நேரத்தில், இந்த புயல் நேரத்தில் மக்கள் வேடிக்கை பார்க்க வரும்பொழுது ஏதாவது அசம்பாவிதத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடலில் இறங்கி குளிப்பதற்கோ அல்லது கடல் அலையை ரசிப்பதற்கு அருகே செல்லும் போது ஏதாவது அவர் ஆபத்தில் சிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இங்கு யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்துகிறார்கள். நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் கடலின் அலை அதிகரித்து வரும் அதே வேளையில் சூறை காற்றும் இங்கு வீசி வருகிறது. தொடர்ந்து மழையும் அதிக அளவு பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் மிக அதிக அளவு மழை என்பது கடந்த 24 மணி நேரத்தில் இந்த எண்ணூர் சுற்றுவட்டார பகுதியில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, எண்ணூர் உள்ளிட்ட இதனை சுற்றியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கூட இந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் மழையோடு சேர்ந்து காற்றும் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த பலத்த காற்று என்பது இங்கு தற்போது ஆரம்பித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தற்போது சுழற்காற்று போல இங்கு வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகப்படியான காற்று இங்கு வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் இங்கு அருகே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் தண்ணீர்கள் பல காலங்களில் தேங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த போன்றே அதாவது மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதெல்லாம் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலர்கள் பார்வையிட்டு மழைநீர் தேங்கியிருந்தால் அதை வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக கடற்கரையோரத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.